நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஹச்சப் மற்றும் ஹச்சப் கிராஸில் 6 சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 6 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே ஒவ்வொரு மாட்டையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. இந்த 6 மாடுகளுமே என்ன விலையில் இருக்குது, எவ்வளோ கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம், டிரான்ஸ்போர்ட் உண்டா, எல்லாமே முழுமையாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு மாடுகளோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். முதலாவது பார்க்கக்கூடிய இந்த ஹச்சப் நல்ல பெரிய சைஸ் மாடு, ஓவர் சைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் ஸ்டார்ட்டு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி இந்த மாடு வந்து கன்று ஈன்றுச்சுங்க. நேற்று தான் இந்த மாடு கன்று ஈன்றுக்குதுங்க. என்ன கண்ணுனா கால கண்ணு தான் ஈன்றுக்குதுங்க. அதே மாதிரி மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடுங்க. அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. அருமையான உடல் அமைப்புங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சம் இல்லாத மாடு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் நேரில் வாங்க, வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். கறவை திறன்லாம் ரெடி கறவையில் இருக்குது. ஏன்னா கன்று என்னனால ரெடி கறவையில் இருக்குது. அதனால் நீங்கள் கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லை செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி ஒரு 20-25 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாட்டை டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க. பண்ணைகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு, இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த பிளாக் விஜெட் பிளாக் நல்ல சூப்பர் குவாலிட்டி தலையீத்து கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அருமையான மாடு, அருமையான உடலமைப்பில் இருக்குதுங்க. மடி செட்டு சூப்பராக எடுத்துருக்குது பாருங்க. 4 காம்பு நல்லா சீராக கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2ஆம் இந்த கிடாரி வேற லெவலில் இருக்கும். சூப்பர் மடி செட்டில் இருக்குதுங்க. நல்லா தக்காளி பழம் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. ரவுண்ட் மடி செட்டில் இருக்குது பாருங்க. நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் தலைச்சனிக்கே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 3 நாள் எடுத்துக்கும். கன்று போடுறதுக்கு ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கும். ஒரு 13-15 லிட்டர்லையும் தாராளமாக தலைச்சனிக்கே கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல வெள்ளை கொம்புல கிடாரி, நல்ல லட்சணமான கிடாரிங்க. நல்ல வாட்ட சட்டமாக இருக்குது. நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். சுழித்தவர் இல்லாத கிடாரி அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படி மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். தண்ணி தவழ்நாள் அருமையாக எடுத்துக்கும். உங்கள் பாவனை முறை சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன கறவை தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி மாடு வந்து தலையீத்து கிடாரி, 4 பல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. இது கண்ணு போடுறதுக்கு ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கும். போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட தாராளமாக மாட்டினுடைய உரிமையாளர் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா தாராளமாக அவர் போதிய விளக்கங்கள் தருவாருங்க. அது இல்லாமல் ஒரு மாடுகளில் ஒரு 10 மாடுகள் ரெகுலராகவே இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்கலாம். அப்படினால நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான மாடுகளை அனுசரித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி இப்போ 3ஆவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி கிராஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஜெர்சின்னு கூட சொல்லலாங்க. 3ஆம் ஈத்து மாடு. பல் வந்து கடைப்பல் முளைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு 10 நாட்கள் பக்கம் எடுத்துங்க. நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. ஒரு 15-17 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் இந்த மாடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஈத்து மாடுக்கிறப்ப நல்ல கறவைத்திறன், இந்த மாதிரி தாராளமாக நல்ல கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். பொறுமையான குணம்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவோட பார்க்குறதோட மாடு நேரில் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி ஏன்னா ஒவ்வொரு மாடுகளுக்குமே நல்ல தரமான மாடுகள் கேரண்டி தரேன் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முன்ன குறையாக இருந்தாலும் அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாடுகளுக்குமே ரேட்டு வித்தியாசம் இருக்கனால நீங்கள் நேரில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய கச்சப்பு நல்ல பெரிய சைஸ் கச்சப்புங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் ஸ்டார்ட், அதாவது 6 பல்லு 8 பல்லு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இது கண்ணு போடுறதுக்கு ஒரு 20 நாட்கள் பக்கம் எடுத்துக்கும். கண்ணு போடுறதுக்கு ஒரு 20 நாட்கள் பக்கம் எடுத்துக்கும். நல்ல பெரிய சைஸ் கச்சப்பு, 20 லிட்டரு அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல மொட்டை டைப்பில் நல்லா சூப்பராக மடி எடுக்கக்கூடிய மாடு. இதெல்லாம் போடுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல மடி எடுத்திருக்கோம். நல்ல வேறு மாதிரி இருக்கும் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவெட்டு மாடு, பண்ணைகளுக்கெல்லாம் ஏற்ற மாடு, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு. தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுத்துக்கும். மடி லூஸ் நல்லா இருக்குதுங்க. இன்னும் ஃபுல் மடி இருக்குதுங்க. ஃபுல்லாக 20 நாள் பக்கம் பிடிக்கும். 20-25 நாட்கள் பக்கம் பிடிக்கும்
அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு. இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு, ஜெர்சி கிராஸ்ன்னு சொல்லலாம், ஜெர்சின்னு கூட சொல்லலாம். பல் வந்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு. நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். நல்ல ஈத்து மாடுங்கிறப்ப நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். நல்ல தீவனமத்தெல்லாம் இந்த மாட்டுக்கு வச்சிங்கன்னு வச்சுங்களேன், தாராளமாக கறவையெல்லாம் நல்லா கறக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரிலாம் நல்லா இருக்கும். எஸ்என்எஸ் ஃபேக்ட்ரி நல்ல தரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல லாபங்கள் ஈட்டலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லிட்ரு வந்து இப்போல்லாம் 30-35 ரூபாய்க்கு விற்கிதுங்க. இதெல்லாம் நெருக்கி வச்சாலும் 5 லிட்டருக்கு மேலே வச்சா கூட நல்ல மாதத்துக்கு ஒரு 450-500 லிட்டர் வரலையும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படி தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி அதனால் தாராளமாக இந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். ரம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணியே எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 3ஆம் ஈத்து, கடைப்பல் ஸ்டார்ட்டு, 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 to 5 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துங்க, இல்லைனா கான்டாக்ட் பண்ணுங்கன்னா மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம 6வது பார்க்கக்கூடிய மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் ஸ்டார்ட்னா 6 பல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் வரலையும் இதுவும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா. அப்படி 15 நாள் பக்கம் பிடிக்கும். 9 மாதம் சினையாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல கறவை திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்திட்ட பருவச்சி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாடுகளோட விலை ஒவ்வொன்றும் ரேட்டு வித்தியாசம் வர்றதுனால நீங்கள் மாட்டினுடைய உரிமையாளர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் பேசிக்கிறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அப்படி அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி 10 மாடுகள் 5 மாடுகள் இருக்க பக்கம் நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். அந்த மாடுகள்லாம் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். மாடுகள் உங்களுக்கு தேவையான மாடுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாளர் தெரிவிச்சிருக்கா. அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.